அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தன் அதிகாரத்தின் கீழ் உள்ளவர்களிடம் தனது பொறுப்பை அறிவார். ஒரு முஸ்லிமின் அதிகாரத்தில் உள்ள குடும்ப உறுப்பினர்களிடம் அல்லாஹ் இன்னும் அவனது தூதரின் கட்டளைகளில் அலட்சியம் மற்றும் குறைபாடுகள் ஏற்பட்டால் அதற்கு அந்த முஸ்லிம் பொறுப்பாளியாக இறைவனால் விசாரிக்கப்படுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் அனைவரும் பொறுப்பாளர்களே, நீங்கள் அனைவரும் உங்களின் பொறுப்பின் கீழ் உள்ளவர்களை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். ஸஹீஹுல் புகாரி. தனது பொறுப்பை உணர்ந்திருக்கும் முஸ்லிம் தனது குடும்ப உறுப்பினர்கள் அல்லாஹ்வின் கட்டளைகளில் வரம்பு மீறுவதை சகித்து கொள்ள மாட்டார். அவரால் இது விஷயத்தில் பொறுமை காக்கவே முடியாது. அது எத்தகு விளைவுகளை ஏற்படுத்தினாலும் சரியே, அந்த தவறை அகற்றுவதில் தீவிரமாக இருப்பார். கடமையில் அலட்சியம் செய்ய மாட்டார். தனது ஈமானின் பலவீனம் கொண்ட ஆண்மையற்ற கோலை மட்டுமே தனது அதிகாரத்தில் உள்ளவர்களின் வரம்பு மீறுதலை சகித்து கொள்ள முடியும். அல்லாஹ் விதித்ததை பொருந்திக் கொள்வார். உண்மை முஸ்லிம் தனக்கு அல்லாஹ் விதித்ததுடன் மகிழ்வுடன் ஏற்று பொருந்திக் கொள்வார். அவரது பார்வை நபி ஸல்லல்லாஹு அவர்களின் பொன்மொழியில் நிலை கொள்ளும். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் கூறினார்கள், முஸ்லிமின் அனைத்து விஷயங்களும் ஆச்சரியமானதுதான். அவரது அனைத்து விஷயங்களும் நன்மையானதே. அவருக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டால் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிறார். அது அவருக்கு நன்மையாக அமைகிறது. அவருக்கு துன்பம் ஏற்பட்டால் பொறுமையை மேற்கொள்கிறார். அதுவும் அவருக்கு நன்மையாக அமைகிறது. இதற்கு காரணம் முஸ்லிம் அல்லாஹ் விதித்த விதியை ஈமான் கொள்வது ஈமானின் முக்கியமான பகுதி என்பதை உறுதி கொண்டிருப்பதுதான். அவருக்கு எது கிடைக்க வேண்டுமென்று விதி இருக்கிறதோ அது அவரை விட்டு தவறிவிடாது. ஏனெனில் அது அல்லாஹ்வால் தீர்மானிக்கப்பட்டது. அதை எதிர்கொள்வதை தவிர்த்திட முடியாது. அல்லாஹ் விதித்ததை பொருந்திக் கொள்பவர் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மகத்தான நற்கூலியை பொருந்திக் கொள்கிறார். அல்லாஹ்விடம் ஈடேற்றமடைந்த அடிபணிந்த முஃமின்களின் பட்டியலில் இடம்பெறுவார். இவ்வாறாக அவரது அனைத்து விஷயங்களும் நன்மையாகவே அமைகிறது. மகிழ்ச்சியில் உபகாரியான மகத்துவமிக்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறார். துன்பத்தில் அல்லாஹ்வின் ஆணைக்கு அடிபணிந்து பொறுமையை கைக்கொள்கிறார். அல்லாஹ் விதித்ததை ஏற்று திருப்தி கொள்கிறார். இந்த இரு நிலைகளும் அவருக்கு மிக்க நன்மையானவையே. பாரக்கல்லாஹ் ஃபீ.